ரமலான் சீரீஸில் இப்போ நம்ம சமோசா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இஃப்தாரில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபினா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியில் சமோசா ஒன்று எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ உள்ளாக்க வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைகோசு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லி, புதினா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லைட்டாக கறி மசாலா. நீங்கள் சாட் மசாலா வேண்டாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணிலாம் தெளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். அப்புறம் நான் ரெடிமேடு ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வீட்டிலேயே எப்படி ஷீட் பண்ணுறது நான் போட்டிருக்கேன். அதை இதோட நான் பின் பண்ணுறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு சம அளவில் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நம்ம கலந்து கட்டி இல்லாமல் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஷீட்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ராஸாக அப்படியே மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஈக்குவலாக இன்னொரு சைடு மடிச்சுக்கணும். முக்கியமாக அங்கே கீழே வந்து ஹோல் இருக்கக்கூடாது. எப்படி நம்ம சுண்டலுக்கு மடிப்போமோ அந்த மாதிரி நல்லா சுருளையாக மடிச்சுக்கிட்டு இப்போ வேணுங்கிற அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை அப்படியே பொறுமையாக நல்லா அப்படியே ஈவனாக அந்த எண்ட்லேயே கார்னர்லேயே அப்படியே மடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ சின்னதாக இருக்கிறத மட்டும் அந்த மாவால் லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே அது உள்ளாக்க விட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்தா அழகாக எல்லாமே 4 பக்கமும் உங்களுக்கு ஒட்டிக்கும். 3 பக்கமும் ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம மடித்து வச்சாச்சு. இது வந்து நம்ம ஷீட் மடிக்கிறதுல இதுவும் ஒரு வகை. இன்ஷா அல்லாஹ் மற்றது எப்படிங்கிறத நான் ஃபர்தர் வீடியோவில் நான் போடுறேன். அப்புறம் மிதமான சூட்டில் எண்ணெய் வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட வேண்டியது தான். இதில் முக்கியமானது ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது எண்ணெய். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரியாக கருகுனா மாதிரி போயிடும் கார்னர் எல்லாம். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் ஹீட் வந்த உடனே நீங்கள் போட்டுருங்க. போட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடும். அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்ல கிறிஸ்பியாக எம்மியாக ஒரு வெஜ் சமோசா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் இன்னும் நிறையா ரம்லான் சீரீஸ்க்கு நான் இஃப்தார் ரெசிபி போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.